ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு. இந்த ப்ரொமோட்டோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கலாம். பட் இங்கே வந்து அரோரா மலை என்ன தப்பு இருக்குன்றதை யோசித்து பார்த்தா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்துட்டு சபரி வந்து அவருடைய ஏதோ பழத்தை வச்சுருப்பார் போல இருக்குது. அது யாரும் எடுத்திருக்காங்க போல இருக்குது. அது அரோராவுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவர் வந்து திரும்ப சொல்லு அப்படின்றாரு. இருடா நான் கேட்டு சொல்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து மறைச்சி வச்சு ஒரு வேலையை வந்து நைட்டேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. வியானா வந்துட்டு அமித் அவர்களுடைய ஷூ அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதை தான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. பெரிய ஃபைட் வந்திருக்கும். வியானா அழுதுருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே என்னென்னா இதை வந்து டாஸ்க்காக பார்க்க மாட்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, டாஸ்க்கை யாருமே பார்க்க மாட்றாங்க. அதுதான் கொடுமை. ஏன்னா ஒரு டீச்சர்னால் அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ற விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. ஃபுல்லாக ரேகிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிரின்சிபலையும் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க பண்ணிகிட்ருக்காங்க. இது எந்த ஸ்கூலில் நடக்கும்? அதுவும் 10th 12th பசங்க இப்படியா பண்ணுவாங்க? கொஞ்சமாவது மைண்டில் இருக்க அந்த மூளை யூஸ் பண்ணணும். ஆனால் அது யாருக்குமே இல்லை. சரி, இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது யாரோ வந்து இந்த சபரியோட பழத்தை வந்து எடுத்து சாப்பிட்டாங்க போல இருக்குது. அரோரா வந்து என்னோடய வாழைப்பழங்க தான் இருக்குது, வேணால் எடுத்து சாப்பிடுன்றாங்க. விளையாடாதீங்க, எனக்கு வந்து நான் மாத்திரை போடணும் சொல்லுங்க அப்படின்னு. இரு நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லும்போது கத்திராரு. பெஸ்ட் அவுட் ஆகிறாரு. யார்? கிரியா யோகி. சபரி ஃபஸ்ட் அவுட்டை வெளியே போட்டு கேட்டுட்ருக்க, யாரா அதை இது மாதிரி எடுத்தது அப்படின்னு சொல்லும்போது கற்றும்போது இவங்க அப்படியே சிரிச்சுட்டு ஐயோ ஷாக்காகி தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்தது அழகுன்னு தெரில. அப்போ வந்து பின்னாடி வேறு இப்போ நான் லைவில் பார்க்கும்போது நான் வந்து பின்னாடி ஒளிஞ்சிட்டேன்னாங்க. யார்? கமுருதுக்கு பின்னாடி. நான் தேடுறேன் என்னடா அதை ப்ரொமோவில் எதாவது காமிக்கிறாங்க அப்படின்னு. கமுருதுக்கு பின்னாடி எங்கே ஒழிஞ்சாங்க? ஜாலியாக வந்துட்டு அப்படியே போகிறாங்க. ஐயோ டென்ஷன் ஆகிட்டானே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அலற மாதிரி இருக்குது. இவர் வந்து தலைமையில் கை வச்சு உட்காந்துட்டுருக்காரு. பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் அவரே வந்து சாரி கேட்டார். இதே விஜய் பார்வதி இருந்தால் என்ன பண்ணுறது, டென்ஷனில் கழிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருப்பார். இது அரோரா. ஸோ அரோராவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பெண்கள் வரவங்களோ இல்லையோ, குறிப்பாக ஆண்கள் எல்லாருமே வந்து நிற்பாங்க இல்லையா? ஏன்னா அரோரா அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்கும். ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. இதுதான் இந்த ப்ரொமோவும் வந்திருக்கு. ஆனால் இதில் வந்துட்டு அரோரா மேலே தப்பு இல்லை. பட் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். எத்தனை விஷயத்தில் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் விஜய் பார்வதி வந்து எவ்வளோ வாட்டி திட்டிருப்பாங்க கமருதுங்கிட்ட. சம்மந்தமே இருக்காது. அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட நான் எவ்வளோ கெஞ்சினேன் தெரியுமாடா, அவன் கூட நான் பேசணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. இப்போ மட்டும் இதுவாகுதா? அதுதான் ஆண்டவன் அப்போ அளந்து வச்சான்றது. சரி, எதுக்கும் சொல்கிறல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திடீர்னு வந்து சபரி வந்து இவ்வளோ பொங்குறாரு. அதே மாதிரி சபரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா சபரி இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக, டாப்பஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக ஒரு வாரம் பார்த்தா 10ஓட 11 சுற்றிட்டு இருக்காரு. பெருசாக வந்து இன்வால்மெண்ட்டே இல்லை. அதுவும் இந்த வாரம் வந்துட்டு சரி ஏதோ ஒன்று பண்ண போகிற. நேற்று கீர்த்தி சுரேஷ் முன்னாடிலாம் ஓவராக வந்து ஆக்டிங் கொடுக்குறாரு. பார்க்குறது நம்மளுக்கு என்ன இவர் பண்ணுறது சரியில்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி கீர்த்தி சுரேஷை இம்ப்ரெஸ் பண்ணுறாராம், என்னென்னமோ பண்ணுறாரு. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து வீக்லி டாஸ்கில் காமிச்சா சூப்பராக இருக்கும். வியானா பண்ணுறாங்க, சுபிக்ஷா பண்ணுறாங்க ஒரு பக்கம். இன்னும் விக்ரம் எவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டிங்கன்னா, நான் வந்து இரிட்டேட் பண்ணேன். யாரா? விஜய் பார்வதி. அதுதான் டெய்லி செய்கிறீங்களே. இப்போ வேறு என்ன பண்ணேன்? அப்புறம் எப்படி உங்களுக்கு கப்பு கிடைக்கும்? அப்பா கிட்ட வேறு சொல்லிட்டு வந்தீங்க. அதுதான் என்ன பண்ண. சரி, போகும்போது ஒரு டீ கப் வாங்கி கொடுத்துற வேண்டியதான். என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.